கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த நாளில் கூட கர்த்தர் ஆத்தும செழிப்பை குறித்து பேசும்படிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். Prospering your soul, ஆத்தும செழிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா இந்த ரகசியத்தை, இந்த காரியத்தை so simple and so easy. இதை கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமா மாறும். ஆமென், ஹல்லேலூயா. எதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அது முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது தானாய் என்ன பண்ண சொன்னா உங்க வாழ்க்கையை மாற்றும். தானாய் அது நீங்க இல்லை, ஆண்டவர் அந்த காரியம் நமக்கு வைத்திருக்க. அதனால எப்பவுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்ம என்ன பண்ணா இடம் கொடுக்கணும். தேவ ஆவியானவர் வார்த்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நமக்கு அதை எடுத்துக்க கூடாது. எப்படி சொல்றது, அந்த வார்த்தை எடுத்துட்டு நம்ம சூழ்நிலைக்கு நம்முடைய காரியங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாது, அதை எடுத்துக்கூடாது. எடுக்கவே கூடாது. வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு அந்த வார்த்தை அனுப்பினார் என்று சொல்லி உங்கள் ஆவியில நீங்கள் உணரும்படிக்கு ஆயத்தமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா வார்த்தை ஆவியாக வருகிறது, ஆவியின் ஜீவனமான வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தை இடத்துல வரும் பொழுது என் ஆவியில நான் உணராதபடியினால என்ன இருந்துச்சுன்னா என் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கறதுனால அது கலவை ஆயிடுது. ஃபிளஷ் கம்ஸ் இன். ஆவியில வந்ததுதான், அது எந்த மாற்றமும் இல்லை, ஆவியில தான் வந்தது. ஆனால் நான் அதை எடுத்து என்னுடைய என்ன சொல்றது உணர்வுகளுக்கு ஏற்ப அல்லது என்னுடைய அறிவுக்கு ஏற்ப அல்லது என் சூழ்நிலைக்கு ஏற்ப நான் அதை எடுத்துக்கொள்கிறதுனால இப்ப என்ன இருந்துச்சுன்னா இட் பிகம்ஸ் ஃபிளஷ். அது ஞாபகம் வச்சுக்கணும். when the minute it becomes flesh, அது மாம்சத்துல மாறும் பொழுது உங்களுக்கு லாபத்தை கொடுக்காது, மரணத்தை கொடுக்கும். Praise the Lord. Very important. அதனால எப்பொழுதுமே ஆவில ஆரம்பிக்கிறது, ஆவில முடியும். You must be very clear. It's the Lord is doing, the Lord is taking out, and the Lord is finishing. ஆண்டவர் கொடுக்கிறார், கர்த்தரை நடத்துகிறார், கர்த்தரை முடிக்கிறார். Praise the Lord. Hallelujah. அது very important இந்த காரியங்கள். So இந்த நாளில் முக்கியமானது என்னன்னு சொன்னா ஆத்ம செழிப்பு. என்னுடைய ஆத்மா ரொம்ப முக்கியம். இந்த ஆத்மாவை என்ன சொன்னா அதை குறித்து உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமானா it is so easy to handle things. அது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3 யோவான்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Praise the Lord. இங்க பாத்தீங்கன்னா யோவான் அவர் பிரியமான ஒரு பிள்ளைன்னு சொல்லிக்கலாம் அல்லது ஊழியத்தில் அவரோடு கூட இருக்கிறது சொல்லலாம். நாம காயுவுக்கு அவர் எழுதுறாரு. வசனம் 1 வாசிங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது எடுத்து 2ஆம் வசனத்துல அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது காயுக்கு எழுதுனது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணிட முடியாது, அதை பிரிக்க முடியாது. காயுக்கு எழுதுனதுதான், ஆனால் எனக்கு எழுதப்பட்டது. Praise the Lord. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே ஆவியானவர் தாமே அது ஏவி மனுஷன் மூலமா இதை எழுதுகிறார். அது இவங்க எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க, யோவான் எல்லாம். அப்ப அவங்க எழுதுறாங்க, பிரியமானது உன் ஆத்மா வாழ்றது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். Praise the Lord. சரி, ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற சின்னதுல இருந்தது உங்களுக்கு புரியுதுங்க. அந்த முதல் வார்த்தை பயன்படுத்துறாரு. என்ன வார்த்தை? பிரியமான, பிலவன். சரிங்களா, பிரியமானவனே. அப்போ நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்வி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமானவர்களா? புரியுதா உங்களுக்கு? எஸ் ஒரு பக்கம், எஸ் ஒரு பக்கம் யோசனை இருக்கும். ஏன்னா பிரியமானது செய்யறனா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கா நான் செய்யறது, அல்லது என் வாழ்க்கை பிரியமா இருக்கா? இது ஒரு கேள்வி ஒரு பக்கம். அப்ப நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. இல்லைன்னா 2 பக்கமும் குழப்பம் இருக்கும். Am I the beloved of the Lord?
நான் கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ ஃபர்ஸ்ட் அங்க ஒரு பெரியவர் சொல்றது ஆரம்பிக்கிற ஒரு காரியம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே, நல்லா புரிஞ்சுக்கணும். Because I'm called to be a child of God, son of God, daughter of God. நீங்க எப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் பனால பிதாவன் என்ன பண்றாரா? நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஆமென். அப்ப நான் பிள்ளை என்று சொன்னால் நான் அவருக்கு யாரு? நான் பிரியமானதை செய்கிறதுனால, not because I'm doing the one that's pleasing to God. நான் பிரியமானதை செய்கிறதுனால அல்ல, அவர் பிள்ளையாய் நான் இருக்கிறதுனாலே அவ்வளவு அன்பு என் மேல. So much of love. Praise the Lord. அதனாலதான் தேவ அன்பை மட்டும் நிராகரிக்க கூடாது. எந்த இடத்திலும் கிரியைக்குள்ள போயிடாதீங்க. கிரியையில வந்து அப்படி அன்பை பார்த்துட்டீங்கன்னா நீங்க கிருபையை இழக்கிறீங்க. நான் செய்கிறதுனாலன்னு சொல்லிட்டு அவர் நேசிக்கிறத வச்சுட்டீங்கன்னா அது வந்து உங்களை உடைச்சிடும். சத்துரு அது அழகா பயன்படுத்துவோம். நீங்க பிரியமானதை செஞ்சாதான் உங்களுக்கு திருப்தி இருக்கும். உங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா you are lost. This is a gift of God. ரட்சிப்பு என்பது தேவனுடைய ஈவு. இது கிரியையினால பெற்றது இல்லை. Praise the Lord. It's a grace of God. It's a gift. அப்போ அவர் என் மேல் பிரியமா இருக்கிறது என்பது it's a gift because I'm a child. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த क्वेश्चனுக்கு நம்ம ஆன்சர் புடிச்சாச்சு. நம்ம வந்து அவர் நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனால we are beloved. அதை தொடர்ந்து யோவான் 17ஆம் அதிகாரத்துல 23 பார்க்கலாம். ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாய் இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். Praise the Lord. Hallelujah. இப்ப என்ன சொன்னா God loves me, I'm a child. அடுத்தது பாத்தீங்கன்னா comparison. யாரோட comparison? Jesus. Praise the Lord. Hallelujah. அவரை நேசிக்கிறதா சொல்றாரு. நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல. Hallelujah. Now the question is, how much does the Father love Jesus? Amen. அப்போ அவரை அவரில் அன்பாய் இருக்கிறது போல. Praise the Lord. It is not about me. Hallelujah. Praise the Lord. This is the Father's love. கிறிஸ்துவை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவ் கண்மம் தான். Praise the Lord. Same. Don't change. That is what the love of the Father is. அதனாலதான் இந்த புத்தி கெட்டாத தேவ அன்பை அறிந்து கொள்ளுவதாக. See, அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் அறியலன்னு சொன்னா ஒரு நாளும் தேவனை நீங்க அறியவே முடியல. Not the worldly love. தேவன் அன்பா இருக்கிறார். If you don't know what love is, அன்பை குறித்து அறியலன்னு சொன்னா தேவனை நீங்க அறியலன்னு அர்த்தம். அன்பில்லாதவர் அவன் தேவனை அறியல. Praise the Lord. Hallelujah. So every time when I look at myself, I have to say, I'm the beloved of the Lord. நான் கர்த்தருக்கு பிரியமானவன்.
அவர் எப்படி தான் நேசிக்கிறாரு? இயேசுவை நேசிக்கிறது போல என்னை நேசிக்கிறார். இப்ப நான் என்ன எப்படி நேசிக்க போறேன்? இப்ப அங்க வருவோம். Then how I'm going to love myself? இப்ப எப்படி சொல்ல போறேன்? அவர் என்னை நேசிக்கிறது போல நான் என்னை நேசிக்கிறேன். Amen. I don't hate myself. I don't look at my shortcomings. நல்லா புரிஞ்சுக்க. இது உலகத்தின்படி அல்ல இந்த அன்பு. இந்த அன்புக்கு கொடுக்கதான் தெரியும், எதிர்பார்க்க தெரியாது. அகாப்பே. I'm telling you, be very careful. ஆமா. அகாப்பே love, God's love is always gives. கொடுக்கப்படுது. அதுக்கு க்ளோசர் யார் தெரியுமா? மதர். இந்த ஞாபகம் ஃபாதர் கூட வர மாட்டார். மதர். தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும். Hallelujah. அநேகர் என்ன நினைக்கிறாங்க சொன்னா, when you look at a man and woman எடுக்கும்போது அநேகர் நினைச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு பேரையும் வந்து எப்படி சொல்றது, இவங்க வேற இவங்க வேற அந்த மாதிரி இல்லை. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் you can see God. The character of God உண்டாக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார் சொல்லுவாரு. ஆனா ஆதாம் தான் இருப்பாங்க. So God உடைய likeness and image was in Adam. நல்லா புரிஞ்சுக்கணும். ஈவ் தனியா கிரியேட் பண்ணல, ஆதாமில் இருந்து எடுக்கிறார். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஆதாமுக்கு ஒரு குணம், சில கேரக்டர்ஸ் இருந்துச்சு, ஈவுக்கு சில கேரக்டர்ஸ். இந்த ரெண்டு கேரக்டர் இணைச்சிங்கன்னா தான் you can see God. அதனாலதான் you have to become like him. ஏன்னா என்னிடத்துல இருக்கிற portion is not full. Praise the Lord. Something I miss. Amen. Women இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, அவங்க they miss something. They cannot say I am. No. You miss something. So there's something from the Lord you have to take. Praise the Lord. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஆத்துமாவை குறித்து பேசப்படுது. எல்லாம் புரிஞ்சு, சரீரத்தை அல்ல, சரீரம் அல்ல, ஆத்துமாவை குறித்து பேசுது. நம்ம ஆத்தும ரட்சிப்புக்கு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆவில பிறந்த நாம் மாம்சத்தை ரட்சிக்கிறதுக்கு இல்ல, மாம்சம் மண்ணுக்கு போயிடும். இந்த ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு தான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது ஆத்தும ரட்சிப்பு. அப்ப என் ஆத்துமா ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது என்னன்னா, என் ஆத்துமா செழிக்கணும். என் ஆத்துமா செழிக்கலன்னு சொன்னா நான் ஒரு நாளும் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியும். ஏன் அந்த ஆத்தும ரட்சிப்பு, அந்த ஆத்தும செழிப்பு நம்ம முக்கியம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை காமிக்கிறாங்க. Now let's get into prospering our soul. நம்முடைய ஆத்துமாவை செழிக்கப்படும், ஆத்தும செழிப்புக்குள்ள போகலாம். சரிங்களா? சங்கீதம் 103, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 1, 2 மட்டும் நடக்கிறேன். உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 103, 1, 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆத்துமாவோட அங்கே சங்கீதக்காரன் பேசுகிறான், கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord. நல்லா புரிஞ்சு, கர்த்தரை ஸ்தோத்திரிச்சுன்னா bless the Lord. How can man bless the Lord? புரியுதா உங்களுக்கு? நீங்க ஸ்தோத்திரின்னு வருது, ஆங்கிலத்துல bless. How can man bless the Lord? புரியுதா உங்களுக்கு? அப்ப bless the Lord means you start worshiping him. Amen. உம்மை போல நல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பெரியவர் யாரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல நேசிக்கிற ஒருவரும் இல்லை. Now what are you doing? You are blessing the Lord. Amen. The true nature of the Lord, you just start blessing the Lord. அடுத்தது சொல்றான், அவர் செய்த சகல உபகாரங்கள். அப்போ அவர் என்ன செய்கிறார்? உங்களுக்கு செய்கிற எல்லா காரியம் எதற்கு தெரியுமா? உங்களுடைய ஆத்துமா செழிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, it has been reduced to flesh. கர்த்தர் செய்கிற எல்லாம் உன் ஆத்துமா செழிப்பதற்கு கர்த்தர் செய்கிறார். அதை எங்க கொண்டு வந்து நிறுத்திட்டோம் தெரியுமா? மாம்சத்துல வந்து நிறுத்திட்டோம்.
அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மாம்சத்தின் காரியங்களை நாம் நோக்கி இருக்கிறதுனால என்ன இது, ஆத்மால செழிப்பு இல்ல, ஆத்மா பாதுகாத்துல இருக்கு. Because my soul is not prospering, I'm unable to see the glory of God. என் ஆத்மா செழிக்காததுனால தேவ மகிமையை என்னால் என்ன பண்ண முடியல, பார்க்க. Oh, glory to God. ஆனா இன்றைக்கு அந்த நம்முடைய கண்களை திறக்கிறார். Praise the Lord. இன்னைக்கு மாறணும். You're going to work on this, prospering your soul. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ 3 காரியங்களை ரொம்ப முக்கியமானது. செழித்தோங்குகிற ஒரு ஆத்மா என்ன இருக்கணும்னு சொன்னா 3 காரியங்கள். prospering soul, இல்ல ஒரு சோல் வந்து சொன்னா I prosper. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல. அப்ப ஒரு ஆத்மா வாழ்வது என்று சொன்னா 3 காரியங்கள் மிக அவசியம் நமக்கு. நம்பர் 1, ஆவிக்குரிய வகையில் ஆரோக்கியமா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். It should be spiritually healthy. ஆவிக்குரிய வகையில் ஆரோக்கியமா இருக்கணும். Spiritually healthy. நம்பர் 1. இரண்டாவது, விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். Growing in faith. ஆத்மா என்ன பண்ணா, விசுவாசத்துல என்ன பண்ணோம், வளர்ந்து கொண்டிருக்கணும். Praise the Lord. நம்பர் 3, தேவனுடைய சத்தியத்தோட இசைந்து செயல்படணும். Work, praise the Lord, aligning with God's truth. Aligning with God's truth. இந்த ஆத்மாவானது தேவனுடைய சத்தியத்தோட இசைந்து செயல்படணும். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் 3 காரியங்கள். சரிங்களா? இந்த 3 காரியங்கள்ல நம்ம பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரைட். இப்போ மறுபடி பிறந்தவன் ஆவியில பிறந்திருக்கிறோம். சரிங்களா? ஆத்மாவின் பகுதி வேற, ஆவி பகுதி வேற. இது ரொம்ப முக்கியமானது, நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்ன இது 2 நீங்க ஒன்னாக்கிறாதீங்க. என்ன சொல்றது, you find it very difficult to understand. ஏன்னா ஆவியில மறுபடி பிறந்துட்டோம். புரியுதா? உங்களுக்கு பிறந்ததே ஆவியில தான் பிறந்துட்டீங்க. இனி நீங்க பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியானது தேவனத்துல போயிடும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கடைசியில் என்ன நிற்க போறது, ஆத்மா. சோ ஆத்மா தான் வந்து ரட்சிப்பு. அதுக்காக தான் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ இது 2 இருக்கும் பொழுது இதுல நீங்க வாசிச்சீங்க சொன்னா எபிரேயர் 4:12 வாசிக்க வேண்டாம், அது அப்புறமா வாசிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய வசனம் என்ன பண்ணுமா, ஆத்மாவை ஆவியை நம்ம பிரிக்கும். both are different. சரிங்களா? பிரிக்கும். இப்ப இந்த பிரிக்கும் பொழுதுதான் இப்ப பிரச்சனை. அதான் புரிஞ்சுக்கணும். ஆவி ஆத்மாவை பிரிக்கும் பொழுது ஆத்மாவானது ஆவியை போலவே இருக்கிறதா, ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடி பிறந்தவன் தேவனுடைய சாயலா இருக்கிறான் ஆவியில. ஆனா ஆத்மா இன்னும் அந்த சாயல பெறல. புரியுதா உங்களுக்கு? பெறல. அப்போ இந்த ஆத்மாவானது ஆவியோடு கூட என்ன பண்ணணும், இசையணும். ஆவியோட கூட இசைந்தால்தான் ஆத்மா என்ன பண்ண முடியும், ஆவியை போல மாற முடியும். அது அர்த்தம் என்னாச்சுன்னா தேவனை போல மாற முடியும் இந்த ஆத்மா. அதான் ப்ராஸ்பரிங். அப்போ தேவனுடைய வார்த்தை வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். The word of the Lord comes and it says it divides. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தை என்ன பண்ணும், உங்களுடைய ஆவியையும் ஆத்மாவையும் பிரிக்கும். Because it can divide. இந்த பிரிக்கும் பொழுது என் ஆவியானது சொல்லும், என்னை நேசிக்கிறது போல நான் பிறனை நேசிக்கிறேன். இப்ப என் ஆத்மா அதையே சொல்லுதா, அல்லது எனக்கு பிரியமா இருக்கவங்களை நேசிப்பேன்? சரி, ஆத்மா செழிக்கல, இருக்கிற வண்ணமா இருக்கு. இது டிட்டரேட் செழிக்குது. அப்போ வார்த்தை இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். John 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. Hallelujah. Praise the Lord. இப்போ ஆவியே
நல்லா புரிஞ்சுக்கணும். எது ரிவைவ் பண்ணும்? ஸ்பிரிட். நல்லா இருக்கு. என் ஆத்மா இல்லை, என் ஆத்மா உயிர்ப்பிக்க முடியாது, அதெல்லாம் கூடாது. கிளியரா இருக்கணும். The spirit can only revive. ஆத்மாவால தான் உயிர்ப்பிக்க முடியும். அப்போ நான் எதை சார்ந்து வாழ்றோம்? ஆத்மாவில். என் சிந்தை, என் சித்தம், என் உணர்வுகள் இதெல்லாம் என்ன சாயப்படாது, சார்ந்து நான் வாழ கூடாது. இதெல்லாம் புரிஞ்சது வார்த்தையெல்லாம் நேரம் இருக்குதுன்னா I try to take it fully for you. அது ரொம்ப முக்கியம். ஆத்ம செழிப்பை கற்றுக்கொண்டீங்கன்னா என் லைஃபை குறித்து கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக் சேஞ்ச். ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அப்போ what I should do? Draw from the spirit. Amen. Draw from the spirit. என் சிந்தை, என் இருதயம், உணர்வுகள், என் சித்தத்தை நான் மாற்றணும். ஆமென். ஏன்னா ஆத்மா இருக்கிறது மாதிரி இருந்தா ஒன்றை உயிர்ப்பிக்க முடியல. என் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதாய் மாறணும். இப்ப என்னுடைய சரீரமும் நல்லா புரிஞ்சுக்கணும். என் செயல்கள் எப்படி மாறுது தெரியுமா? அவன் செய்த எல்லாம் கர்த்தர் வாய்க்கப்பட்டினார். Whatever he does shall prosper. அப்போ நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னா நான் என் சரீரமானது எப்படி மாறணும்னு சொன்னா ஜீவனுள்ளதாய் மாறணும். Whatever you shall prosper சொன்னா என் ஜீவனுள்ளதான் மாறணும். அப்ப என் சரீரத்தின் செய்கைகள் ஜீவனுள்ளதாய் மாறணும்னு சொன்னா என் ஆத்மாவானது ஜீவனுள்ளதாய் மாறணும். அதான் செழிப்பு, ஆத்ம செழிப்பு. அப்ப என் ஆத்மா ஜீவனுள்ளதாய் மாற வேண்டுமானால் ஆவியோடு கூட, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியோடு கூட இசைந்திருக்க வேண்டும். Praise the Lord. See, that's why you get into the presence of God. இந்த காலையில தேவ பிரசன்னம் அவ்வளவு அதிகமா இருந்தது. பிரசன்னம் என்ன நினைக்கிறீங்க? It's life. Where God is, there is life. ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னாங்க, என்ன இருக்கிறது? வல்லமை. ஆண்டவர் இருக்குன்னு சொன்னா சுகம். ஆண்டவர் இருக்கிறான்னு சொன்னா அங்க பலன். ஆண்டவர் இருக்கான்னு சொன்னா அங்க ஞானம். The presence of the Lord comes means it comes with all. Hallelujah. Hallelujah. Praise the Lord. அப்போ அந்த பிரசன்னத்துல இருக்கிறனா என்ன பண்ணிடக்கூடாது? பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுல, அந்த என்கவுண்டர்ல மாத்திரம் நிக்காதபடிக்கு I need an intervention from God. Praise the Lord. This is an encounter. கர்த்தரை நான் சந்திக்கும் பொழுது அவரை போல உருமாற்றுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதுவும் நிக்க முடியாது. I want his power to manifest so that I have a breakthrough. விடுதலை எனக்கு வேணும். ஏன்னா கட்டிகள் இருக்குது, அரண்கள் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப I need a divine intervention. ரெண்டு காரியம், encounter and an intervention in the presence of God. தேவ பிரசன்னத்தில் வேண்டும். Hallelujah. அந்த பிரசன்னத்து உள்ள போயிட்டு பிரசன்னத்தை மாத்தம், என்கவுண்டர் மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க. You will become like him. அவரை போல மாறிக்கிட்டு வருவீங்க. ஆனா என்ன நடக்கும்னா இங்க உடைக்க வேண்டியது உடைக்காததுனால என்ன நடக்குன்னா உங்க வாழ்க்கையில அப்படி சொன்னா the carnal life or physical life ல, the உலக வாழ்க்கையில you will not see the glory. நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க, any present அந்த பிரசன்னத்துல என்ஜாய் பண்ணுவீங்க, but your life will not be transformed. அந்த குணாதிசை அப்படியே நிற்கும். ஆமா, அதே கோபம் வரும், அதே பயம் வரும். ஏன்னா உடையில it is not broken. You have an encounter. ஆவி மனிதன் இன்னைக்கு அப்படியே அவ்வளவு நல்லா ஆயிடுவான். So powerfully become, so beautiful it is. But inside your soul there's no transformation because no intervention from God. உடையும் வனையும் உருவாக்குகிறேன். ஆமா. Praise the Lord. When God touches your soul, என்ன நடக்கும் தெரியுமா? அங்கதான் உங்க பிரச்சனை ஆரம்பம். அது வரைக்கும் God is so good. ஏன்னா ஸ்பிரிட்ல இருக்கும். When God touches your soul,
you have to give away. ஆமா, விடணும். அதனாலதான் nobody wants to allow God to touch the soul. They want to be in the spirit. ஆவிலேயே இருக்க விரும்புறாங்க. You will never bear fruit for God. ஏன்னா உங்களுடைய கனியில ருசி இருக்காது. இது சொல்லுவாங்க, நம்ம வந்து பல நேரத்துல சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு பால்ல ஒரு துளி விஷம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவரில் இருள் எவ்வளவு வேணும் இல்லை. அது ஒரு வார்த்தை வரும், நான் சொல்றது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன், இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ how will he accept my fruit? Praise the Lord. அப்ப நான் தேவனுக்கு என்று நான் கனி கொடுக்கும் பொழுது என் கனி எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பார் அவர். அப்ப என் ஆத்துமா எவ்வளவாய் ஆவியோட கூட இசைய வேண்டியதா இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கீங்க, அவருடைய சாயலா இருக்கிறது. இப்ப என் ஆத்துமாவில சாயல் உண்டாகணும். அப்ப அந்த சாயல் உண்டாகணும்னா அவர் தொடுவார். முடியாத ஆண்டவரை சொல்ல முடியாது. இது மட்டும் நான் வச்சுக்கிறேன், கொடுக்க மாட்டேன். You cannot. You cannot. ஆமா, என்னது செல்ஃப் இருக்கு, என்னதுன்ற வார்த்தை வெளியே போய் அவருடையதுன்ற வார்த்தை உள்ள முடியாது விடுறதுக்கு. திரும்ப சொல்றேன், your soul does not want, because you don't want shame, you don't want pain. அவமானம் வேணாம், நிந்தை வேணாம், வேதனை வேணாம், வலி வேணாம். ஏன் தெரியுமா? because it is self. உன் ஆத்துமா என்ன பண்ணுது? மாட்டுது. ஆனா என்ன சொல்றாரு? கர்த்தரை ஸ்தோத்திரி. எதை? not the spirit. He's speaking unto his soul. ஸ்தோத்திரி. That be God. Unless I release myself, கர்த்தருக்கென்று நான் உடைக்கப்படுவதற்கு, கர்த்தர் என்னை வணங்குவதற்கு, கர்த்தர் தமக்கு பிரியமானதை என்னை செய்வதற்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் நான் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள். இட்ஸ் நாட் தி பிசிக்கல். சுகமானது சரீரத்துக்கு சுகம், நல்லா புரிஞ்சுக்கணும். சரீர சுகம், சரீரத்தின் ஆசீர்வாதங்கள் இது இல்ல. ஆத்மாவது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் என்ன தெரியுமா? என்ன சொல்றது? ஃப்ரூட் ஆஃப் இட், அல்லது முடிஞ்சு ஓவர்ஃப்ளோயிங் வர்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதெல்லாம் தானாய் வரும். வரது நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் தானாய் வரும். ஏன்னா உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆத்மா செழிப்பு வந்துச்சுன்னா சரீரம் செழிக்க ஆரம்பிக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதுவும் செய்யறதெல்லாம். ஆனா ஆத்மாவில செழிப்பு இல்லாத என்ன தெரியுமா? ஒன்றும் கிருபையில ஓடிக்கொண்டு இருக்கலாம், இரக்கத்துல ஓடிக்கொண்டு இருக்கலாம், உள்ள திருப்தி இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? ஆத்மாவுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னா திருப்தி இருக்காது. as if something you lost or something is missing, something உள்ள இருக்கும். ஆமா, let it break through. சொல்றாரு, மாம்சமானது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் உதவாது. இருக்கிற மாதிரியே நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டு அந்த ஆத்மா இருக்கிற மாதிரியே வச்சுட்டு ஓடணும்னா நல்லா அனுப்பு சொல்ற மாதிரி இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பேசுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு உலகத்து காரியங்கள்ல எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஒன்றுக்கும் ஏன்னா உங்க ஆத்மா மாற போறதே இல்லை. உங்க ஆத்மா மாறாம செழிக்காம உங்க வாழ்க்கை செழிக்க போறதே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாவும் ஜீவனமாய் இருக்கிறது. அப்போ என்ன வைக்கிற தன்னுடைய வார்த்தை. அதனாலதான் வசனங்கள் வாழ்க்கையை மாத்திக்கிட்டே இருக்கணும். வசனங்கள் வாழ்க்கையா மாறும்போது ஆத்மா செழித்து கொண்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கீங்க,
வசனம் வாழ்க்கையா மாறிட்டே இருந்துச்சுன்னா உங்க ஆத்மா செழிக்கும். ஏன்னா சித்தம் இல்லாமல், உங்களுடைய உணர்வு இல்லாமல், என்ன சொல்றது, இந்த இருதயம் இல்லாம என்ன பண்ண முடியாது, உங்க வாழ்க்கையா நீங்க மாத்தவே முடியாது. அதுதான் வசனம் வாழ்க்கை மாறும் பொழுது ஆத்மா செழிக்கும். இப்படி ஆத்மா செழிக்கும் பொழுது உங்க வாழ்க்கை செழிக்கும். வாசிக்கலாம். So beautiful it is. லூக்கா 6:45 பாருங்க, a good storehouse. Make a heart a good storehouse. இந்த இருதயத்தை நல்ல பொக்கிஷமா மாத்துங்க. வாசிங்க லூக்கா 6:45. நல்லா பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பேசுறது எங்க வருது? நம்ம பேசுறது எங்க வருது? சொல்றாங்க ஜோக்குன்னு வாங்க, சொல்லிட்டு ஜோக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, இட்ஸ் a joke, சீரியஸ் கிடையாது. ஆனா your heart is full of it. It's a joke, and no doubt about it, but it speaks from your heart. இதோட எச்சரிக்கை. என் வார்த்தை என் வாயில புறப்படும் பொழுது எனக்கு தெரியணும் என் இருதயத்துல என்ன இருக்கு. ஆமா, you speak rashly, உண்மைதான். கோபத்துல பேசுறது உண்மைதான். ஆனா கோபத்துல பேசும்போது என்ன பண்ணுமா, யாராச்சும் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க, எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க யாரும், வீட்டை சுத்தம் தப்பு தப்பு பண்ண எப்படி பண்ணுவீங்க? தப்பு டிப்புன்னு எல்லாம் பண்ணுவோமா? அப்போ when I rush with my words, என்ன பண்ணுவதுமா, என் இருதயத்துல இருக்கிறத அப்படி இல்லாதது எடுக்க முடியாது. What not in my heart will never come out of my mouth. So when you are rash, அப்ப எல்லா குப்பையும் எடுப்பீங்க, எல்லா குப்பை வெளியும். அதனாலதான் அவன் சொல்லும் போது இந்த ரெண்டு வார்த்தை பாருங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. நல்ல மனுஷன், பொல்லாத மனுஷன். அப்போ உன் இருதயம் எப்படி இருக்குதோ அதான் நீ. Not how you are seen outside. ஒர்க் ஸ்பாட்ல ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் லெவல்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, வெரி டீசென்ட். உங்களை ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பணும், அப்படி சிரிச்சு பேசுவாங்க அவங்க கிட்ட. அப்பதான் அவங்க சொல்லுவான், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நீ அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க் அப்படி சொல்லி செட்டை கையில் விட்டு தள்ளும். இதுதான் அந்த இருதயம். சீனியர் பொசிஷன் நல்லா கொடுத்துருக்கீங்க. அவங்க வந்து நல்ல மனுஷன். He's not a good man. He's not a good man. அவன் ஏமாற்று. இருதயம் ரொம்ப முக்கியம். ஜாக்கிரதையா இருக்கு, ஏமாந்து போன நீங்க உங்களை ஏமாத்திட்டு. அதனால எப்பவுமே இந்த வார்த்தை வரும்போது கண்டுபிடிச்சிருந்தோம் நம்ம யாருன்னு. சொல்லுவோம் கோபத்துல பேசிட்டேன், இல்ல 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 இல்ல, நீ கோபத்துல பேசுறது ரைட்டு, ஆனா என்ன குப்பை இருந்துச்சுன்னு தெரியுது. That heart is very important, and it should be a good storehouse. Praise the Lord. ஒரு அருமையான ஊழியக்காரர் அவங்க மாதிரி பிள்ளைங்க சிறு பிள்ளைங்களா இருக்கும்போது சொல்லிக் கொடுக்கும்போது கோவம் வரும். ஏன்னா அவங்க சரியா கேட்க மாட்டாங்க, கோவம் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கண்டபடி தீட்டிருவாங்கல்ல. அப்ப அந்த ஊழியக்காரர் அவங்களுக்கு அவரு சொல்லிக் கொடுத்தாரா இல்லை யார் சொன்னாங்கன்னு தெரியாது. பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, சபிக்காதீங்க, சொல்லிக் கொடுங்க அந்த காரியங்கள். அப்ப அவங்க என்ன பண்ண சொல்லி யோசிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. கோபம் வரும்போது முட்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஞானமானவளை கொஞ்சம் ஞானமா பண்ணு.
வார்த்தை. இப்ப இந்த இருதயத்துல உள்ள என்ன போட்டாங்க அவங்க? குப்பி எடுத்தாச்சா? she put a good treasure. இப்ப என்ன பேசுறாங்க? இன்னைக்கு 4 பேரும் எல்லாம் மாஸ்டர்ஸ்ல இருக்காங்க. ஆல் ஆர் என்ன சொல்றது, பிசியோதெரபி அண்ட் டென்டல் டாக்டர்ஸ். 4 பேரும் கூப்பிடுறீங்க. ஆத்மா செழிக்கும் பொழுது வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கும். அந்த ஜீவனுள்ள வார்த்தை வாழ்க்கை மாற்றும். What are you speaking? Your heart is important. உங்களுடைய இருதயத்தை நல்ல பொக்கிஷசாலியா மாத்துங்க. உள்ள வசனத்தை வைங்க. ஐயா கோபம் வராம இருக்காது. There will be differences. எல்லாம் வரணும். ஆனா என்னுடைய ஸ்டோர் ஹவுஸ் பொக்கிஷசாலை எப்படிப்பட்டது? கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? பட் வாட் இஸ் இன்சைட்? மாத்தங்க. ஆத்மா செழிக்கணும். Your heart should be a good storehouse. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். நல்லதை எடுத்து காட்டுகிறான். So when you say, என்ன சொல்றது, நல்ல வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரோடு கூட இருக்கிறாரு. நிச்சயமா ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். இப்ப என்னத்தை எடுத்து காட்டுறேன்? This place good because I had a good treasure. நல்ல பொக்கிஷால இருந்ததுனாலதான் நல்லது வந்தது. பொல்லாது இருந்துச்சுன்னா என்ன வரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளை நம்ம இந்த காரியங்கள் அப்படிதான் யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. Is it the right one? புரியுதா உங்களுக்கு? உங்க உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா பொல்லாங்க. Nobody understands me. That's not a good one. Praise the Lord. நல்லா புரிஞ்சுக்கணும். For a person to understand, இப்ப என்ன வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன்னா எப்படி நான் என்ன செய்யணும்? இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் நான் விரும்புறேன். அப்ப நீங்க நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதான். If I want somebody to understand me, then I should open up. I need to understand. இப்ப இவங்க கஷ்டக்காரங்கன்னா அவங்க எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி நடத்துவாங்க, நான் புரிஞ்சுக்கொண்டா நான் அவங்களுக்கு நடத்தும்போது என் காரியத்தை சொல்ல முடியும். எல்லாரும் எனக்கு ஏத்த மாதிரி நடக்கணும்னு நினைச்சேன்னா அது பொல்லாத இருதயம். ஆமா, அது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இது வந்து மேனேஜ்மெண்ட் டாப் லெவல் சொல்லுவேன், அண்டர்ஸ்டாண்ட் டு பி அண்டர்ஸ்டுட். அதுல நான் சொல்றேன். That's not what I'm saying. So அவங்க ஏற்ப நடக்கிறது அதை நான் பேசுறேன். If somebody wants to understand me, then it should be an open book. ஆமா, எனக்கு பிடிச்சது என்ன, எனக்கு பிடிக்காது என்ன. உங்களுக்கு என்னன்னே தெரியாது. எப்படி நீங்க வந்து எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கீங்க? So you have to be very careful. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. Always have a good heart. ஆமா, நல்ல இருந்த என்ன தெரியுமா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. If somebody does something, என்ன பண்ணுறது இல்லை, அது தெரியாம பண்ணிருக்கிறாங்க. சரி, let me educate. It's okay. இப்ப நான் அந்த தப்பு பண்ணேன்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன்? என்னை எல்லாம் திட்டணும் நான் எதிர்பார்ப்பேன். I want people to forgive. அப்ப the same thing I need to do. நல்ல பொக்கிஷசாலை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீதிமொழிக்கு போகும்போது 4ஆம் அதிகாரத்துல 3 வசனங்கள் மட்டும் நம்ம வாசிக்கலாம். 20, 21, 22. 4, 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. நல்லா பாருங்க. என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு செவிசாய். அவைகள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அதுவும் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். என்ன பண்ணா? வசனத்தை எங்க வை? இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது மாதிரி ரொம்ப முக்கியம். அவைகள் ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும். எது? வசனம். ஜீவனும் ஆரோக்கியம் எங்க வந்தது? Because your soul prospers. When your soul prospers, your body prospers. Simple.
உங்களுடைய ஆத்மா செழிக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் செழிக்க ஆரம்பிச்சு. அப்போ அது செழிப்பதற்கு என்ன அவர் சொல்றாரு, வார்த்தை, என் வார்த்தை உள்ளவை உன் இருதயத்துல வை. ஏன்னா உன் இருதயத்துல இருந்துதான் நீ பேசிடுற. உன் இருதயத்துல இருந்து எதை பேச மாட்ட, நல்ல பொக்கிஷசாலியை வைக்காம நீ உனக்கு உன்னுடைய இது உலகத்துல பாக்குற போகிற வரதெல்லாம் உள்ள வைக்கிறதுனால அதுல இருந்து என்ன எடுக்கிற, பொல்லாத எடுத்துற. இந்த பொல்லாத எடுக்கிறதுனால உன் வாழ்க்கை பொல்லாத மாறுது. அதனாலதான் சுகவீனம் வருது, பலவீனம் வருது, தேவையில்லாத காரியங்கள் உள்ள வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 19:21 பாருங்க. 19:21. மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். ஸ்தோத்திரம். இருதயத்தின் எண்ணங்கள் ஆனா யாருடைய நிற்குமா? கர்த்தருடைய யோசனையே நிற்கும். அப்ப எதுக்கு இருதயத்தை போட்டுட்டு இருக்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய ஆலோசனை வசனம் இருக்கு, சத்தியத்தை உள்ள போட்டுக்கிட்டே இருங்க, எல்லா காரியம் ஆயிடும். You don't need to worry at all. Praise the Lord. Amen. See the simple truth I'm telling you. When the word of the Lord comes, புரியுது புரியல, just believe it, take it, confess it. Praise the Lord. எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி நடக்கும் இதுக்குள்ளே போகாதீங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனா யாருடைய ஆலோசனை நிற்கும்? கர்த்தருடைய யோசனை தான் நிற்கும். அப்ப அவர் யோசனை அதான் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது ஜெர்மன் 29:11 சொல்லும் போது அது ரொம்ப அழகா இருக்கும். உன்னை குறித்து வைக்கிற நினைவுகளை நான் அறிவேன், அவை தீமைக்கல்ல, அவை சமாதானத்துக்கு ஏது. ஆங்கிலத்தில் சொல்ல ரொம்ப அழகா இருக்கும். I know the plans I have for you, declares the Lord. உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் அல்லது எண்ணங்கள், யோசனைகள் இன்னதென்பதை நான் அறிவேன் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிறார். அதோடு நிக்கல, அடுத்து சொல்றாரு, the plans to prosper you, உன்னை செழிக்க வைக்கும்படிக்கு என்ன வச்சிருக்கிறேன், எண்ணங்களை வைத்திருக்கிறேன். அதோடு நிக்கல, தீமைக்கு அல்ல. அதோடு நிக்கல, திரும்ப சொல்றாரு, இன்னும் என்ன பிளான்ஸ் வச்சிருக்க தெரியுமா? உனக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தை கொடுக்கிறதுக்கு திட்டம், யோசனை வைத்திருக்கிறேன். அப்ப அங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். அப்ப God's plan for you, the thoughts towards you, when God has that is what will come to pass. நீ இருதயத்துல வீணான எண்ணங்களை ஏன் போடுற? வீணா போட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு சொன்னா, உங்க ரீசனிங்க உள்ள போட்டு இது எப்படி நடக்கும் அது எப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள போட்டு கர்த்தருடைய வார்த்தை செழிக்காதபடிக்கு பண்றதுனால தேவ யோசனை உங்க வாழ்க்கையில வைத்த யோசனை நடக்க மாட்டேங்குது. It's delayed. It is big problem because you don't want it. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ கர்த்தரோடு செய்வார், ஆண்டவர் செய்வார். See, God prospers you through His word. உங்களை செழிக்க பண்ணுகிறார். அந்த செழிப்பு தான் உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஆத்மா செழித்துவதற்கு ஒண்ணு ஆவிக்குரிய போலவே அதை பற்றி பேசியிருந்தேன். Your spirit and your soul should be the same. இரண்டாவது பாத்தீங்கன்னா விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஆத்மாவா இருக்கணும். Everyday growing in faith. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 10:10 10-11 வாசிக்கலாமா? ரோமர் 10:10-11. Romans 10:10-11. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்துல என்ன பண்ணணுமா? வளரணும். You must grow in faith. If you do not have faith, you cannot please God. I say I'm beloved. எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுல மாற்றம் இல்லை. ஆனா பிள்ளை அவர் என்ன நேசிக்கிறாரு, இப்ப நான் எப்படி பிரியமா இருக்குது அவருக்கு? புரியுதா உங்களுக்கு? I am his beloved. அது மாற்றமே இல்லை. அதை நான் பிரியப்படுத்தணும். ஆமா, பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் காரியங்கள் செய்கிறோம். Because we love them, we do that. But there is also a time we look forward to them, to show their love. Amen.
God also look forward. குமாரனுடைய அன்பை எப்படி கண்டுபிடிச்சார்? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். Praise the Lord. Because he loved his father. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகுக. That's love. That's love. ஆமா, நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய வசனத்தை கை கொள்ளுங்க. That's love. அப்ப எங்க போச்சு விசுவாசம்? அவங்களுக்கு விசுவாசம் சொல்றது இல்லை, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப விசுவாசத்தில் வளரணும். இந்த ஆத்மா செழிக்கணும்னு சொன்னா விசுவாசத்தில் வளரணும். A life of faith. You have to grow every day. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா போட்டிருக்கு, அவரை விசுவாசிக்க எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமா, அப்ப எந்த ஒரு காரியம் என்ன பண்ண மாட்டாரு, வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்போ அந்த வார்த்தை எடுத்துக்கொண்டனா, வசனத்தை எடுத்துக்கொண்டனா, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், அந்த வசனத்தை அறிக்கை செய்து அந்த வசன வாழ்க்கையில் செயல்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கணும். நான் வெட்கப்பட முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. Praise the Lord. Hallelujah. அப்ப நான் வெட்கமே அடைய முடியாது. அந்த வார்த்தை எடுத்தனா நான் வெட்க அடைய முடியாது. சிலுவை மரணம் அவமானமாய் தோன்றலாம், ஆனா அது மகிமையில முடிந்தது. Hallelujah. அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. Praise the Lord. ஆத்மா விசுவாசத்தில் பெருகும், எலும்புனாதான் செழிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அடுத்தது மூன்றாவதுக்கு போயிடலாம். தேவனுடைய சத்தியத்தோடு இசைந்து செல்கிறதா இருக்கணும். இந்த ஆத்மா எப்படி இருக்கணும்? தேவனுடைய சத்தியத்தோட aligning with God's truth. மூணாவது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மா சரிபடையும் போது நல்ல ஞாபகம், வெளிப்புற சூழல் என்வைரன்மெண்ட் தரிசிக்கிறோம் பாருங்க, இவைகள்ல பார்த்து நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வு என்ன பண்ணக்கூடாது, வழிநடத்தப்படக்கூடாது. சுற்றுச்சூழலை பார்த்து, வெரி இம்பார்ட்டன்ட், சுற்றுச்சூழலை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, வழிநடத்தப்படக்கூடாது. அதுதான் முக்கியம். சுற்றுச்சூழலை பார்க்கும்போது என்வைரன்மெண்ட் பார்த்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, இந்த என்ன பண்றோம்னா உள்ள இருதயத்தில் பொக்கிஷத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லது மாதிரிதான் இருக்கும், எல்லாமே நல்லது மாதிரிதான் இருக்கும், உள்ள போட்டுட்டீங்க. இப்ப பேசும்போது எங்க தோணணும், இங்க தான் இருக்கணும். இப்போ எதை பேசுறீங்க நல்லா புரிஞ்சுக்கீங்க. இல்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா காலெல்லாம் பொல்லாது இருக்குது, நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், நம்ம அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு அது பொல்லாதது. ஏன்னா நீ தேவனுக்குரியதை சிந்திக்கல, மனுஷனுக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருக்கிற. இன்னைக்கு எல்லாமே என்ன நினைக்கிறோம், மனுஷருக்கான பயந்தே நிற்கிறோம். What will man do? ஆனா வசனம் சொல்றது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற எனக்கு விரோதமா இருப்பவன் யார் என்று சொல்லலாமே. அதுதான் நமக்கு இருக்கணும். செழிக்கிற ஆத்மா, விசுவாசம் இருக்கிற ஆத்மாவுக்கு கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்குமே தவிர மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. சொல்லுவோம். இன்னொரு வருஷம் ரொம்ப அழகாக, உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு எந்த லெவலுக்கு போயிருப்பாங்க, எல்லாம் ஃபியரிங், அந்த உயிர் போயிடுச்சு. அது சொல்றாரு, உங்கள் சரீரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் கொள்ற வல்லமை உள்ளவருக்கு பயப்படு. Fear the Lord, not man. Oh, shada. Oh, glory to God. அப்போ உணர்வுகள் என்ன பண்ணக்கூடாது, இந்த சுற்றிருக்க சூழல்னால என் சிந்தை, என்னுடைய சித்தம், என்னுடைய உணர்வுகள் நடத்தப்படவே கூடாது. என்வாரன்மெண்ட் நோ, அப்படி run. ஆனால் ஆவிக்குரிய சத்தியத்தினாலே நல்லா புரிஞ்சுங்க, only by the truth of God my will, emotion and mind should be led. தேவனுடைய ஆவிக்குரிய சத்தியத்தினாலே நம்முடைய சிந்தை, சித்தம் மற்றும் உணர்வுகள் வழிநடத்தப்படும் போதுதான் உண்மையான உள்ளான ஆரோக்கியத்தை அப்படி ஆத்மா பெறும். ஆரோக்கியம் தான் ஹெல்த்.
Praise the Lord. Only when you are led by the truth. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இப்ப இந்த ட்ரூத் என்ற வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம் வேதாகமத்துல எல்லா இடத்துலயும் சத்தியத்தை பயன்படுத்துவாங்க. ஏன்னா நம்மளுடைய இதுவே மோட்டோவே அதுதான். நம்முடைய தேசத்துல சத்தியமே ஜெயத்து, சத்தியமே வெல்லும் நினைக்கிறேன், வாய்மையே வெல்லும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது உலக பிரகாரமானது. வேதத்துல சத்தியம் என்று சொல்லும் பொழுது அந்த காரியம் என்ன நமக்கு புரிய நினைச்சோம்னா, சத்தியம் என்பது இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். உண்மைன்னு சொல்லல, உண்மை அது இல்ல. சத்தியம் என்பது அது என்ன சொன்னா தேவனுடைய இயல்பு, த நேச்சர். தேவனுடைய இயல்பில் வேரூன்றி, rooted in the nature of God. அது மட்டும் இல்ல, ஆல் பர்சனாலிட்டி, ஆல் உருவம் பெற்ற ஒன்றாகும். சத்தியம் சொல்றது தேவனுடைய அந்த என்ன சொல்றாங்க இயல்பும் அப்படியே ஆல் உருவம், பர்சனாலிட்டி ஆஃப் காட். அப்ப நான் ட்ரூத் சொல்லும் போது சத்தியத்தை பேசுறேன் என்னன்னு சொன்னா தேவனை பேசுகிறேன். அது the nature of God. ஆமா, everything when you say, ஏன்னா அப்படியே வார்த்தை அதுதான் பேசுறோம் சத்தியம் சொல்லி. அப்போ தேவன் அன்பா இருக்கான்னு சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுங்க, it is not just a word, it's a truth. அப்படின்னா தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை நான் வெளிப்படுத்துகிறேன், உருவகப்படுத்துகிறேன். அதான் you have to have a personal, whenever the word comes in, வசனம் வரும் பொழுது அந்த வசனம் வெறும் வார்த்தைகள் என்னாதபடிக்கு அது ஆள் ரூபமா இருக்கும், ரூபமாய் வரும். You must feel it, a person, the personality of God. அதான் சத்தியம் என்பது நீ நார்மலா எடுத்தாங்க. அதான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமா. இட்ஸ் a person. That means the personality. சரி, நீங்க பேசுற சத்தியம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கீங்க, you're speaking of him. Praise the Lord. ஏதோ ஒரு வார்த்தையில சட்டத்துக்கு ஏற்றிருக்காங்களே, இந்த ரூல்ஸ் போட்டுங்க, அதுல இது அவரை பேசுகிறோம். See, everything is God. அவருடையது. Amen. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 8:32 பாருங்க, சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். So when you are looking at the word and the truth, you start சத்தியத்தை அறியும் போது என்ன பண்றீங்க, தேவனுடைய இயல்பு உங்களுக்கு அதனுடைய வேரும் அவருடைய ஆல் ரூபம், பர்சனாலிட்டி, அதான் அந்த வார்த்தை. இப்ப இது உள்ள வரும்போது when God comes in, immediately you are set free from the hold. சத்தியத்தை அறிகிற மாத்திரத்தில், சத்தியத்தை அறிகிற மாத்திரத்துல விடுதலை உண்டாகும். அது உள்ள வந்த உடனே அந்த பொய்யானவனை, அந்த மாயையை, புரியுதா உங்களுக்கு, துன்மார்க்கத்தை எல்லாம் தேகப்படும். We broke into pieces and the truth comes in. அதனாலதான் எப்பொழுதுமே நீங்க எதற்கு பயப்படவே கூடாது. சத்தியத்தை பேசும் பொழுது பயப்படவே கூடாது. Because when you hold on the truth, எதுவுமே நிற்க முடியாது. அவங்க எந்த பொய் எல்லாமே எப்படி உடைக்கிறது, உங்களுக்கு எல்லா அரண்கள் எப்படி உடைக்கிறது, சத்தியம் எல்லாமே வள்ளி. அதனால்தான் வசனத்துக்கு உள்ள போகும்போது அது வெறும் வார்த்தையா இல்லாம it has to become the person. Praise the Lord. You must know. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று. ஆமென். இப்ப பாத்தீங்களா ஏன் ஆத்தும செழிப்புன்னு? ஆமென். இப்ப எதுக்கு ஆத்தும செழிப்பு பாத்தீங்களா? அவர் தரிசிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஒப்பாய் இருக்கும், அவருக்கு ஒப்பாய். அப்போ ஆத்மாவை என்ன பண்ற, ஆவியானவர் என்ன பண்றாரு, அவரை போல மகிமை மேல் மகிமை மறுப படுத்துகிறார். சோ ஆத்ம செழிப்புன்றது எங்க போய் நிறுத்துச்சுன்னா அவரை போல, அவரை போல. கர்த்தருக்கு சொல்லுங்க. அப்போ இந்த ஜீவன் நீங்க பெருகும் பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் என்ன ஆகும், ஜீவன். மரணமானதை கிடையாது, நிற்க முடியாது. ஏன் சொன்னா இருள் அதை பற்றி கொள்ளுங்க. ஆமென்.
மனுஷருக்கு ஒளியாயிரும். ஆமா, பற்றுக்கொள்ள முடியாது. இருள் என்ன பண்ண முடியாது, பற்றவே முடியாது. அதனால ஆத்மா செழிக்க செழிக்க நீங்க என்ன அவரை போல மாறிட்டு இருக்கீங்க. ஏன்னா வார்த்தை என்பது என்னது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வேர்ட். சத்தியம் என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சம் ஸ்டேட்மெண்ட். இது அப்படி இல்லை. இட் இஸ் ஹீ. இட்ஸ் அ பர்சனாலிட்டி. இட் இஸ் காட்ஸ் நேச்சர். நான் அன்பா இருக்கிறது என்பது இட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட். And when I show forth love, அன்பை நான் செலுத்தும் பொழுது the personality of God. ஆமென். நான் சத்தியத்தை நடக்கும் பொழுது இட்ஸ் காட். புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பர்சனாலிட்டி. See, you become like him. ஆமென். பொறுமையோடு இருக்கிறீங்கன்னு சொன்னா ஞானமா இருக்கீங்க. என்னது ஞானம்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் இல்லை, the life of God, because that's nature. ஞானம் என்பது அவர்தான். So நீங்க ஞானமா இருக்கீங்க, that's a nature of God. When you in action போகும்போது it's a personality of God. Praise the Lord. Hallelujah. So ஆகியோம் அந்த பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? Now I'm excited. The next என்ன லெவல் இன்னும் தெரியல. அது இன்னும் வெளிப்பாட்டல. என்ன நெக்ஸ்ட் வாட்? எனது ரூபம் மாறப்போகுது. ரூபம் இது போயிட்டோம். ரூபம் மாறப்போகுது. இப்ப பிள்ளைகள் வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவர் நான் தரிசிக்கும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நாம் இருப்போம். Hallelujah. Glory to God. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சோ நம்முடைய ஆத்ம செழிப்பு நம்ம பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொன்னா அவரை போல மாறத தரிசனம். அப்போ செழிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக் திங்ஸ் சேஞ்சஸ். ஸோ வேர்ட் சரிங்களா? அதனாலதான் வந்து the worship எல்லாம் உள்ள போகும்போது நீங்க enter in the encounter, we receive from God encounter. அவரை போல மாறும். அதோட நிற்காதீங்க. அதே பிரசன்ஸ்ல என்ன இருக்கு? your deliverance is also there. ஏன்னா உடையணும் ஆத்ம பகுதியில உடைய ஆவியில மாத்திரம் நின்றுட்டு போயிடாங்க. ஆவியில போய் நூறு மாற்றம் இந்த ஆத்மாவில் விடுதலை பெற்று சொல்லி உடைய. ஏன்னா ஆவியில இருந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது, மாம்சத்துல ஆத்மா செழிக்க. கடைசியா முடிக்கிறது முன்பாக 1 23 First Thessalonians chapter 5 verse 23. வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்ம குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Praise the Lord. Hallelujah. முற்றிலும் பரிசுத்தம். ஆவியில ஆத்மாவில. Praise the Lord. Hallelujah. 3 பகுதிகள். இந்த 3 பகுதிகளிலும் கவனம் செலுத்தணும். 3 பகுதியில் கவனம் செலுத்தினாங்க சார். இந்த ஆவியானது கர்த்தரோட இசைந்து கொண்டு இருக்கும்போது பரிசுத்தத்துல அது ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த ஆவியிலிருந்து ஆத்மா வந்தான்னா ஆத்மா பரிசுத்தத்துல கடந்து போகும். ஆமென். இந்த ஆத்மா பரிசுத்தமானால்தான் சரீரமானது பரிசுத்தத்துல கடந்து போகும். ஆமா, இல்லைன்னு சொன்னா என்னுடைய ஆத்மா சிந்தை இருக்கிறது. என் சிந்தையில நான் வந்து என்ன தவறா என்று நினைச்சுங்க இருக்கிறேன், இல்ல யாருக்கு தவறா பேசுகிறேன். இந்த காரியங்களை பண்ணும் பொழுது என் செயல்பாடு எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தவங்களை பார்க்கிறேன், அவங்களோட பேசுறேன், பேசும் பொழுது என் இருதயத்தில் வச்சுக்கலாம், இல்லை என் சிந்தையில வச்சுக்கலாம். அவங்க இவங்கெல்லாம் ஒன்றுக்கும் ஆக மாட்டேன், சரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் ஒன்றும் ஆகாது, இது உள்ள வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ உங்களை பார்க்கிறேன், உங்களை பார்க்கும் பொழுது ஓ புரியுது, ரொம்ப சந்தோஷம்,
நல்லா இருக்கேன், நல்லா பேசுறேன், ஆனா உள்ள என்ன வச்சிருக்கேன்? அப்போ வெளியே என்ன வந்தது? உங்களுக்கு கொல்லாது. எப்படி இருக்கு? பரிசுத்தமாக ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படுவதால். இந்த நாட்களில நேரங்களை செலவு பண்ணுங்க. தேவனோடு கூட இருக்கிற ஆவியில இருக்கிறீங்க. ஆத்ம பகுதியில செயல்பட உடைக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. தேவ சத்தியத்துல நடக்காதீங்க. சத்தியத்தில் நடக்கிற விடுதலை தானாகும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தாதான் நீங்க தரிசனம் உங்களுக்கு போகிறதுக்கே வழி தெரியும். தேவனுடைய செயல்களை நீ புரியணும்னா அவருடைய வார்த்தையில தான் புரிய முடியும். ஆமென். அந்த டைரக்ஷன் he gives you the direction. Praise the Lord. ஏன்னா நம்ம ஓடுகிற ஓட்டம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம நினைச்சுக்கலாம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலை ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். Praise the Lord. ஆனா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க, நீங்க அவரோடு கூட இசையாக அவரால் உங்களோட என்ன பண்ண முடியாது. He cannot work. புரியுதா உங்களுக்கு? Unless you give yourself fully. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எப்பொழுதுமே தேவ பிரசன்னத்துக்குள்ள ஜெபத்துல போகும்போது அர்ப்பணித்து கொண்டே இருங்க. அந்த உடைப்ப ஆமா சில காரியங்களுக்கு பாரு நான் சொல்லி உடைங்க. அதை சொல்லி உடை கர்த்தர் விடுதலை கொடுப்பார். நம்ம எல்லாம் கற்பனை கூடி தேவன் எல்லாம் ஒரு சேருவோம். தேங்க்யூ. தேங்க்யூ.